சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பாஜக எம்எல்ஏக்கள் தான் நாளைய அமைச்சர்கள், மாற்று கருத்தே கிடையாது. நயினார் போட்ட குண்டு. இது பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். தமிழ்நாட்டுல 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய வேளையில அதிமுக பாஜக இடையிலான தொகுதி பங்கீடு மற்றும் ஆட்சி அதிகாரம் குறித்த விவாதங்கள் புதிய உச்சத்தை எட்டிருக்கு. தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி அமையும், பாஜக எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் ஆவாங்க அப்படின்னு பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்கிற கருத்து அரசியல் வட்டாரத்துல மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. சென்னையில பாஜக தேர்தல் அலுவலக திறப்பு விழாவில பேசின நயினார் நாகேந்திரன், இந்த தேர்தல்ல பாஜக சார்பில் 20-30 பேர் சட்டமன்றத்துக்கு போறது உறுதி. அவங்க அமைச்சர்களாகவும் வருவாங்க. மூத்த தலைவர் VP துரைசாமி சொல்றது போல நிச்சயமா கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஊடக செய்திகள் குறித்து கவலைப்படாம இப்போதைய ஆட்சியை கட்டம் கட்டி வீட்டுக்கு அனுப்புறதுதான் இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நயினார் நாகேந்திரனுடைய இந்த பேச்சு அதிமுகவினரிடையே கடுமையான அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா சமீபத்துல நடந்த கருத்தரங்கு ஒண்ணுல பேசின அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தேசிய ஜனநாயக கூட்டணியில ஆட்சியில பங்கு அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது, கூட்டணி கட்சிகளும் அப்படி கேட்கல அப்படின்னு திட்டவட்டமா சொல்லி இருந்தாரு. ஒரு பக்கம் முதல்வர் ஸ்டாலின் திமுகவுல கூட்டணி ஆட்சி இல்ல அப்படின்னு காங்கிரஸ் கிட்ட தெளிவுபடுத்தின நிலையில, இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியும் அதே நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கிறார். இன்னைக்கு தொடங்க இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையில சில முக்கியமான தகவல்கள் வெளியாகும். 2024 மக்களவை தேர்தலில் பெற்ற 11% வாக்கு வங்கிய கணக்குல எடுத்துக்கிட்டு பாஜக மற்றும் அதோடைய கூட்டணி கட்சிகளான அமமுக, அதாவது டிடிவி தினகரன், IJK ஆகியவற்றுக்கு சேர்த்து 50 தொகுதிகளை பாஜக கேட்டிருக்கு. குறிப்பா 30க்கும் குறைவான தொகுதிகளை ஏற்க முடியாது அப்படின்னு பாஜக தலைமை பிடிவாதமா இருக்கு. அதிமுக தலைமை சுமார் 170 தொகுதிகள்ல தனித்து போட்டியிட விரும்புறதால பாஜகவுக்கு 25 தொகுதிகளையும் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு 10 தொகுதிகளையும் மட்டுமே ஒதுக்க முன்வந்திருக்கு. பாமகவுக்கு 17-18 தொகுதிகளும் அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு ராஜ்யசபா இடமும் வழங்க அதிமுக உறுதி கொடுத்திருக்குது. டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுக குறைஞ்சது 8 தொகுதிகள்ல போட்டியிட விரும்புறதாகவும், தொகுதிகள் பற்றி பாஜக கிட்ட மட்டுமே பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. மார்ச் 1ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியுடைய மதுரை வருகைக்கு பிறகு இந்த தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணி ஆட்சி குறித்த இறுதி முடிவுகள் எட்டப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதுவரைக்கும் தமிழக அரசியல்ல இந்த அதிகார பகிர்வு குறித்த மோதல் நீடிக்கும் அப்படின்னு தான் தெரியுது. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள எப்பொழுதும் ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.